ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நான் எதை பற்றி பேச போகிறேன்னு உங்களுக்கு இந்த ஃபோட்டோ பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கோம். தம்ப்லைன்லேயும் வச்சுருக்கோம் இல்லைங்களா? இந்த கள்ளக்குறிச்சி கள்ளசாராய இறப்பு அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் இதுக்கு இரங்கல் தெரிவித்து நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் நியூஸ்லேயும் நம்ம நிறைய விஷயங்கள் இதை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? இந்த மாதிரியெல்லாம் இனிமேல் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இதை பார்த்தப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் ஜோதிட ரீதியாக உங்கள் கூட பேசணும் அப்படின்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்களுக்கு அந்த மஞ்சுமல் பாய்ஸ் விஷயங்கள் போட்டிருந்தப்போவே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? சனி அந்த இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் மஞ்சுமல் பாய்ஸில் நிஜமாக நடந்தது இல்லைங்களா? அதில் உள்ளே விழுந்த அந்த தம்பிக்கு சனி ரொம்ப நல்லா இருந்திருக்கணும். அதனால தான் அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டும் கூட அவரோட உயிர் போகாமல் அவரை திருப்பி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது மாதிரியே இந்த விஷயங்கள்லையும் இந்த மாதிரி சாவு நடக்கிறப்போ நிறைய பேர் தப்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த இறந்தவங்க 50க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க இல்லைங்களா? அவங்க மட்டும்தான் இறந்து போயிருக்காங்க. ஆனால் அவங்க மட்டும் அது இன்னும் நிறைய பேர் அது குடிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு 50-60 பேர் தான் இறந்துருக்காங்க அப்படின்னா, அப்போது மிச்சம் இருக்கவங்களுக்கெல்லாம் ஏன் அந்த விஷயம் தானே அது எஃபெக்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க இல்லைங்களா? ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் தான் எஃபெக்ட் ஆயிருக்கு. அதில் இந்த இறந்து போனவங்களுக்கு, அதுவும் இறந்தவங்க எல்லாரும் ஒரே டக்குன்னு இறந்து போகலை. குடித்ததுமே ஒருத்தர் 2 பேர் இறந்து போக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் வெளியவே தெரிய ஆரம்பித்தது. அப்படியே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஒரு வாமிட்டெல்லாம் பண்ணுறவங்கள உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் சேர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் வெளியே தெரிய வருது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அப்புறம் அங்கே போய் நிறைய பேர் நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. அப்போது வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனையானவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலை நோக்கி வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததில் கிட்டத்தட்ட ஒரு 55 பேர்த்துக்கு மேலே இறந்து போகிறாங்க. இறந்ததும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேரம்தான். முதல்ல 2-3 பேர் இறந்து போகிறாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் இறக்குறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக தான் இறந்து போகிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் அதுதான் கணக்கு கூடிக்கிட்டே போகுது. நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்காங்க. அதில் இனி யார் பிழைப்பாங்களோ, யார் இறந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே அங்கே இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போது இந்த இறப்புக்கெல்லாம் காரணம் சனி எப்படி இருக்கோ அந்த ஜாதகத்தில், அதுதான் இந்த இறப்புகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்கிறது தான். நான் மஞ்சுமல் பாய்ஸில் அந்த கீழே விழுந்த பையனை சனி ரொம்ப நல்லா இருந்ததுனால, அந்த ஜாதகத்தில் சனி ரொம்ப நல்லா இருந்ததுனால அவர் பிழைச்சி வெளியே வந்துட்டார் அப்படிங்கிறத பற்றி நான் முதலே இந்த மாதிரி இறப்பு இது சொல்லப்போ சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போவும் இந்த இறந்து போனவங்களோட ஜாதகங்கள்லாம் என்ன மாதிரி இருந்திருக்கும். இன்னும் இதை கன்சியூம் பண்ணியும் இந்த கள்ளசாராயம் குடிச்சு கூட ஹாஸ்பிட்டலுக்கே வராதவங்க வெளியே இருக்காங்க அப்படின்னா, அந்த மருத்துவ குழு இவங்க ஏரியாக்கள்லாம் இதையெல்லாம் குடித்தது யாராக இருக்குமோ அந்த ஏரியாக்களில் போய் வீடாக சர்ச் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் அனுப்பி வைக்கிது அவங்கள. போய் இந்த மாதிரி யாராவது குடித்தவங்க இருக்கீங்களா, இது பின்னாடி சைடு எஃபெக்ட்ஸ் வரும், அதனால் வாங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் குழுக்களே போய் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு நிறையா மக்கள் அதை குடிச்சிருக்காங்க. நிறைய பேர் அது குடித்தது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வராமையும் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒன்றும் ஆகலை, ஒரு வாமிட் கூட ஆகலை. உடம்புக்கு ஏதாவது பயந்துருந்தா உடனே அவங்களும் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு கூட ஒரு பயந்துக்கிற அளவுக்கு கூட அவங்களுக்கு எதுவும் ஆகாததுனால தான் அவங்க வீட்லேயே ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்காங்க. ஆனால் அது அப்படியே இருக்காது. அது மெத்தனால் அப்படிங்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருந்து அது பின்னாடி பிரச்சனைகளை செய்யும் இல்லைங்களா? அதனால் அது பார்த்து சரி பண்ணிக்கணும்.
சரி பண்ணியிருக்கணும், ஆனால் அவங்க போகாமல் இருக்காங்க. ஓகேயா? இப்போது இதுக்கெல்லாமே ஒரு கிரகக்காரகங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அந்த கிரகக்காரகங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த பதிவை இன்றைக்கி எடுத்தேன். பாரம்பரிய ஜோதிடத்தில் கணிக்கிறதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்லி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு தான் வந்துட்ருக்கோம். அதில் மாரகாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் எடுக்கிறதா தான் இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டு மரணம் அப்படிங்கிற விஷயம் நடந்ததுனால சரி நம்ம மாரகாதிபதி சீரியஸ் போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதையும் இந்த விஷயங்களையும் மாரகாதிபதியை பற்றி பேசுகிறதையும் நான் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் நிறைய வீடியோக்கள் லைனாக போடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஆனால் இது இறப்பு அப்படிங்கிற விஷயமா இருக்கிறதுனால நிறைய அதை பற்றியே பேச வேண்டாம் அப்படிங்கிறதுனால இதுதான் அந்த சீரியஸ் தான் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நடுவில் கொஞ்சம் வேறு வீடியோக்களையும் போடணும் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கேன். இன்னும் எந்த அளவுக்கு இதை கரெக்டாக பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த மாதிரி கூட்டு மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுவும் இந்த கள்ளசாராய மரணம் அப்படிங்கிற விஷயம், எந்த பாவம் அப்படிங்கிறதும் அந்த ஜாதகர்களுக்கு எந்தெந்த பாவங்கள் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் மாரகாதிபதி அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம லைனாக ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது இது ஒரு நிறைய பேர்த்த ஒரு விஷயம் நிறைய உயிர்களை பலி வாங்கியிருக்கு அப்படின்னா அதை நம்ம கூட்டு மரணம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போது ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு, ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டு, பூகம்பம், சுனாமி வர்றது, இது எல்லாமே நிறைய ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் அதில் நிறைய உயிர்கள் பறி போயிடும் இல்லைங்களா? அதை கூட்டு மரணம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த கூட்டு மரணம் அப்படின்னு சொல்கிறதுக்கே காரணம் ராகு தான் ஃப்ரெண்ட்ஸ். ராகு அந்த இடத்துல ரொம்ப வீரியத்தன்மையோடு இருக்கும் பட்சத்தில் அங்கே கூட்டு மரணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ராகு எந்த ஒரு காரியம் ராகு செஞ்சாலும் அதை ராகு பிரம்மாண்டப்படுத்திடுவார். அதாவது ஒருத்தர் இறந்து போனால் அது அந்த ஊருக்கு மட்டும் தெரியும், அவங்க சொந்தக்காரங்களுக்கு மட்டும் தெரியும், அப்படி இருக்கும். ஆனால் இங்கே ஒருத்தங்க இறந்து போனது இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்துது அப்படின்னா அந்த ராகு அங்கே ரொம்ப வீரியமாக அங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஒரு சாராயம் அப்படின்னு சொல்கிறது அதுவும் கள்ளசாராயம் அப்படின்னு சொல்கிறது சனி. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ரகசியமாக செய்கிறவர் சனி. அந்த அப்படின்னு வர்றப்பவே அங்கே ரகசியம் அப்படிங்கிற விஷயம் வந்துடும். அப்புறம் இந்த சாராயம் அப்படிங்கிற அந்த கொஞ்சம் ஆகாத, அதாவது நம்ம செய்ய நமக்கு ஒத்து வராத ஒவ்வாமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை கொடுக்கறதும் சனி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கள்ளசாராயம் அப்படிங்கிற விஷயத்துக்கு முழு காரகர் சனி தான். காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த பிராண்டி, விஸ்கி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ராகுவில் வரும். இந்த கள்ளசாராயம் அப்படிங்கிற விஷயம் சனியோடது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது அந்த வேலை, அதாவது மரணம் அப்படின்னு கொடுக்கறதும் சனி தான். இந்த சாராயம் அப்படிங்கிற விஷயமும் சனி தான். அதனால் இந்த மரணத்துக்கு முழுமையாக பொறுப்பேற்கிறவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி. அதை வெளி உலகத்துக்கெல்லாம் தெரியப்படுத்தி இப்படி இத்தனை பேர்த்தையும் கொண்டு போனதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ராகு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சனி சில ஜாதகங்கள், இப்போ இறந்தவங்களோட ஜாதகங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன வயசுக்காரங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வயசு கம்மியான வயசில் இறந்து போனவங்க இருப்பாங்க இல்லைங்களா, ஒரு 50 வயசுக்கு முன்னாடியே இறந்து போனவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னவாக இருந்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சனி கொஞ்சம் கெட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கெட்ட சனி தான் அந்த மரணத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அதே போல் சூரியனும் கொஞ்சம் ஆத்மகாரகன் சூரியன், அந்த ஆத்மகாரகனும் கொஞ்சம் கெட்டு இருக்குது அப்படின்னா தான் அந்த சின்ன ஒரு கம்மியான வயசுலேயே இன்னும் வாழ்கிறதுக்கு நிறைய வருஷங்கள் இருந்தாலும் சீக்கிரமாகவே இறந்து போகிறாங்க அப்படின்னா ஆத்மகாரகனும் கெட்டு சனியும் கெட்டு இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு சீக்கிரமாகவே சாவு வரும். அதுவும் இப்படி ஒரு ஆசை, ஒரு வழி தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு குடித்ததுக்காக அதுவே மரணத்தில் கொண்டு போய் விடுறது அப்படிங்கிறது கெட்டு போன சனியாக இருக்கனால தான் அது நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் அவங்க ஜாதகத்தில் லக்னம் கெட்டிருக்கணும். அதாவது கொஞ்சம் சின்ன வயசுலேயே இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க லக்னம் கொஞ்சம்
கெட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் 9ஆம் பாவமும் கெட்டிருக்கணும். 9ஆம் பாவம் அப்படிங்கிறது கடவுள் பாவம். அந்த கடவுளே கைவிட்ட ஜாதகர்களாக இவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் அந்த சின்ன வயசுலேயே இறந்து போகிறது அப்படின்னு சொல்கிறது. சின்ன வயசு அப்படின்னா இது இன்னும் வாழ்கிறதுக்கு வருஷங்கள் இருக்குது. ஒரு 50 வயசு சின்ன வயசு அப்படின்னு சொல்கிறது ஒரு 10 வயசில் 20 வயசுக்குள்ளே அப்படிங்கிறது சின்ன வயசு. இது வந்து இன்னும் வாழ்கிறதுக்கு நிறைய காலங்கள் இருக்கிறப்பவே இறந்து போகிறாங்க அப்படின்னா வந்து அதுக்கு லக்னமும் கெட்டு 9ஆம் பாவமும் கெட்டு சனி சூரியன் இந்த விஷயங்களும் கெட்டு இருக்குது. அவங்க உயிரை பிடிச்சி வைக்க எதுவுமே தயாராக இல்லை. 9ஆம் பாவமும் தயாராக இல்லை, லக்னபாவமும் தயாராக இல்லை, சூரியனும் தயாராக இல்லை, சனியும் தயாராக இல்லை அப்படிங்கிறதும் அடுத்து மாரகாதிபதியுடைய தசையோ புத்தியோ அங்கே நடந்துட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு தெரியும்